எக்ஸாம்பிள் சம் 2.5 பா. எவாலுவேட் இன்டெக்ரல் x cube plus 7 into x minus 4 dx. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு டேர்முக்கு நடுவில் மல்டிபிளிகேஷன் இருக்கு. ரெண்டு நான் ப்ராடக்ட் பண்ணிட்டா ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இது எப்படி மாற போகுதுன்னா ஈக்குவல் டு. ஸோ இன்டெக்ரல் அப்படி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் வச்சு ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x கியூப்னு மாறிடுமாப்பா. எக்ஸ் கியூப் வச்சு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். அடுத்து 7 வச்சு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் 7x, அடுத்து 7 4s minus 28. ஸோ இன்ட்டு நமக்கு dxன்னு வந்துடும். அப்ப இங்க கிட்டத்தட்ட 4 டேர்ம் இருக்குது. x பவர் 4 ஒரு டேர்ம், 4x கியூப் செகண்ட் டேர்ம், 7x தேர்ட் டேர்ம், 28 அப்படிங்கிறது ஃபோர்த் டேர்ம். ஒவ்வொன்றும் இன்டெகிரேட் பண்ணுவோமா? அப்ப எல்லாத்துக்கும் x பவர் n ஃபார்முலா தான். பவர்ல 1 கூட்டணும், அதே பவரை கீழே போடணும். போட்டு வந்துருவோமா? ஈக்குவல் டு. இப்போ இந்த இடத்துல பவர்ல 1 கூட்டினா x பவர் 5 by 5 ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படி இருக்கும். ஸோ -4 அப்படி வச்சுக்கோ. இப்போ இந்த பவர்ல 1 கூட்டினா x பவர் 4 by 4 பிளஸ் 7 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கோ. ஸோ பவர்ல 1 கூட்டினா x ஸ்கொயர் by 2 மைனஸ் 28 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் நம்பர் dx இருக்குமா? அப்ப dx இன்டெகிரேட் பண்ணா x. ஸோ கடைசியா வந்து பிளஸ் c. இப்போ இங்க எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு. இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கட் பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் ஆன்சர்? x பவர் 5 by 5 மைனஸ் x பவர் 4 பிளஸ் 7x ஸ்கொயர் by 2 மைனஸ் 28x பிளஸ் c. இதான் நம்ம தேவையான ஆன்சர்.